ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்லயே ஒரு பிரைவேட் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேட்டரை நான் ஹையர் பண்ணிட்டேன். ஸோ அவர்கிட்ட இருந்து கரெக்டா ரிப்போர்ட் வந்திருக்கு. சென்னையில் உள்ள ஒரு ஹேக்கர் அலுவலகத்திலிருந்து தான் இது நடக்குது. இந்த ஹேக்கர் அலுவலகம் ஒரு டிரான்ஸ்லேஷன் சென்டர் என்று தன்னை தெரிவித்துக் கொள்கிறார்கள் அப்படின்ற தகவல் வந்திருக்குமா? இவ்வளவு தொலைவுக்கு உங்களை பத்தின தகவல் வெளியாக இருக்கிற நிலையில நீங்க ஏன் இத பத்தி உடனடியா விளக்கம் அளிக்கல சுசித்ரா? நான் உடனே எனக்கு தெரிய வந்த உடனே நான் விளக்கம் அளிச்சிட்டேன். பிகாஸ் இன்னைக்கு காலையில நான் தூங்கிட்டு இருந்தேன். நேற்று ராத்திரி எனக்கு ஒரு லேட் நைட் ரெக்கார்டிங் இருந்துச்சு. ஸோ நான் மார்னிங் தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு அலறி பிடிச்சிட்டு அதித்தி ரவீந்திரநாத் அப்படின்னு தனுஷோட ஆஃபீஸ்ல இருந்து யாரோ எனக்கு ஃபோன் பண்ணி என்னை எழுப்பி அவங்க தான் சொன்னாங்க, சுச்சி உன்னுடைய ட்விட்டர் பேஜ் மறுபடியும் ஹேக் செய்யப்பட்டிருக்கு அண்ட் இந்த வாட்டி என்னெல்லாமோ செல்ஃபிஸ் போட்டிருக்காங்க, ப்ளீஸ் உடனே டிலீட் பண்ணுங்க. நான் அதித்தி சொன்னதுனால தான் நான் செக்கே பண்ணின உடனே அத்தனை போட்டோகிராஃப்ஸையும் நான் டிலீட் பண்ணிட்டு இதோடைய விளக்கத்தையும் நான் கிளீனா ட்விட்டர் பேஜ்லயே எழுதியிருக்கேன். இது குறித்து சைபர் கிரைம்ல ஏதாவது புகார் சொல்லியிருக்கீங்களா, கொடுத்திருக்கீங்களா சுசித்ரா? சோ அதுதான் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய விஷயம். பிகாஸ் அதுக்குன்னு கரெக்டா புகார் பண்றதுக்கு ஐ திங்க் வி டோன்ட் ஹாவ் அ சிஸ்டம் yet. நான் வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்க சுத்தி போன் பண்ணாலும் அவங்க ஐயோ ஆக்சுவலி எங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, நீங்க அங்க போன் பண்ணுங்க அண்ட் எனக்கு வேற there is a small threat, I'm not able to step outside my house. ஸோ என்னால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கூட என்னால அது பண்ண முடியாம ஒரு நிலைமை தான் வந்துருச்சு. சுசித்ரா, இந்த பேட்டியின் வாயிலா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுல வந்து இந்த நபர்கள் ஆக்சுவலி அவங்க ஒரு குழு மாதிரி. அவங்க வந்து இந்த மாதிரி என்ன வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க. பிகாஸ் எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் அவங்க வழியில குறுக்கிட்டதும் கிடையாது. அவங்கள பத்தி கரெக்ட் நல்லாவும் சொன்னது கிடையாது, கெடுதலாவும் சொன்னது கிடையாது. எனக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு மட்டும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நன்றி சுசித்ரா. தேங்க்யூ. அதாவது வந்து சுசித்ராவுடைய சமூக கணக்கை யாரோ ஹேக் செய்ததாகவும் அதை இது அப்படின்ற அவர் மறுத்து இருக்காரு. தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.